ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலே ஹெல்த்தியான பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நல்லா திக்கான பசும்பால்னா பெட்டர். நல்லா பாலை கொதிக்க விட்டுக்கணும். அப்பப்போ இது மாதிரி கிண்டி விட்டுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கணும். தென் 1 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இதை இது மாதிரி வடிகட்டி அந்த பாயிலான பாலில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோடனே இது மாதிரி திரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்டினியூஸாக கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது தண்ணி தனியாக, அந்த பன்னீர் தனியாக திரிய ஆரம்பிக்கும். பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிட்டு இப்போது ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை வடிகட்டிக்கணும். கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி இதை வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த லெமன் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி எலுமிச்சம்பழம் வாசம் அடிக்கும். அதனால் கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும். நல்லா இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா ஃபுல்லாக எல்லா வாட்டரையும் ட்ரைன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு திக்கான பன்னீர் கிடைக்கும். நம்ம இந்த பன்னீரை பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் பீஸ் மசாலா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு காட்டன் ஒயிட் கிளாத்தில் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். கட்டமான ஷேப்பில் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். இப்போது நம்மளுக்கு பன்னீர் ரெடி. இதை கட் பண்ணிக்கிட்டு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு 157 கிராம் பன்னீர் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நான் பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வச்சுருக்கேன். இதில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வீட்டிலே செஞ்ச சுவையான பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிட்டு. இது சப்பாத்தி, தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். Thank you for watching. Like and subscribe my channel. Thank you.